தீபாவளி வந்துட்டு போனதே தெரியல. ஆனாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த நாள் உள்ள ஞாபகங்கள் எல்லாம் வரும். நான் ஒரு நாளைக்கு முன்னே எடுத்த வீடியோ தான். காலையிலேருந்தே ஷூட் பண்ணியிருந்தேன். எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கும் அந்த நாள் திரும்பவும் மைண்டில் வரும் நான் செய்கிற வேலைகளை பார்க்கும்போது. ஏன்னா எல்லாரும் வீட்லையும் காமனாக நடக்கிறது தான். எவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சாலும் தீபாவளி மொதல் நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் எல்லாமே இருக்கும். நான் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு எல்லா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன். பையனும் ஹஸ்பண்டும் காரெல்லாம் கழுகுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். வரும்போது சைனீஸ் ஷாப்லேருந்து லஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி மகளும் வீட்டில் இருக்காங்க. நான் காலையில் நல்ல பசி, அதனால் டீ எல்லாம் போட்டு குடித்து பிஸ்கெட்டு வீட்டில் இருந்த பலகாரங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு. அதனால் கொஞ்சமாக தான் இந்த நூடுல்ஸ் எல்லாம் எடுத்தது. அதில் 1-2 சட்டையிலலாம் விழுந்ததுனால உடனே மாற்றிட்டேன். வீட்டில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் குளிப்பாட்டுற வேலைகள், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்தது. மொதல் நாள் கொஞ்சம் சாதனங்கள் வாங்கினது திரும்ப எடுத்து வைக்கல. ஸோ அதனையே எல்லாம் எடுத்து பாட்டிலெல்லாம் போட்டு வச்சாச்சு. எப்போதுமே கொஞ்சம் கறிப்பட்டிற பொடி, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா எல்லா கறிகளிலும் கொஞ்சம் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். கருப்பட்டிற பொடி ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. சரி, மசாலாலெல்லாம் போட்டு வச்சு பேலன்ஸ் அந்த மாதிரி சிறிய சிறிய வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி டின்னரு பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் தீபாவளி மொதல் நாளாயதுனால செய்கிறேன். லிவர் சிக்கனோட அதுதான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இது நம்ம ஆயில் கம்மியாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரியே எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள். லிவர் சாஃப்டாக உள்ளது மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். ஒரு 10 பீஸ் தான் இருக்கும். நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணும்போது தான் சின்னதாக கட் பண்ணியிருந்தேன். ஒரு 1/2 கப்பு தண்ணியை சேர்த்து நல்லா திக்காக வெந்து வர வரைக்கும் இடையில கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது அந்த வாடையும் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போல்லாம் ஞாபகம் பண்ணி அதனே எடுத்து வச்சுக்குவேன். இல்லாட்டினா சும்மா கவுண்டர் டாப்பில் தான் தூக்கி வைக்கிறது. சிக்கன் லிவர் ரோஸ்ட் பண்ணுறதே ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மகளும் மட்டும்தான் அது சாப்பிடும். நான் தேங்காய் எண்ணெயில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சூடான கையோடையே 1 டீஸ்பூன் பெரிய ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த தடவை நான் ஆக்சுவலி அரைக்கல, அதனால் பாட்டில் உள்ளது வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஆர்கானிக் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருந்துச்சு. ஏன்னா வினேகர் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் இதில் சின்ன ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ப்ளெயின் சில்லி பவுட்ரு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டிலே நிறைய போட்டுட்டிங்கன்னா அந்த உரப்பு எல்லாமே நமக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த லிவரில் நல்லா பிடிக்கிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது பேன் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம இடையில நல்லா கிண்டி விடுங்க. எனக்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜீரகத்தூளும் ப்ளெயின் சில்லி பவுடரும் சேர்த்து இது இப்படியே நான் ரோஸ்ட் பண்ணும்போதே அந்த பெரிய பீஸெல்லாம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டேன். நல்லா கவர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மேலே அப்படியே வெடித்து கையிலலாம் பட்டுடும். நான் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். கடைசியில் வேணால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மல்லித்தாளும் கூட போட்டு இறக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலில் நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ண டேஸ்ட்டிலே கிடைக்கும். மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி சிக்கன் கறி தான் வச்சுருந்தேன். எப்போதும் செய்கிற மாதிரி தான் வெங்காயம், நிறைய தக்காளி, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சிக்கன் கறி பவுடர், கொஞ்சம் மட்டன் கறி பவுடர் ஆட் பண்ணி தேங்காய் பால், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து தான் வச்சுருந்தோம். கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சால் தான் இது இட்லிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கூடவே இன்றைக்கி செய்ய போகிறேன். ஆக்சுவலி ஒரு 2 மணிக்கெல்லாம் இது சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் டின்னர் ஏர்லியாகவே சாப்பிடும். சட்டி கொஞ்சம் சின்னதாக போச்சு, அதனால் திரும்ப பெரிய சட்டியில் தூக்கி போட்டு அது நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் சேர்த்தது. இட்லியும் பாத்திரத்தில் போட்டு வைக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்ப்ரே எங்கே வாங்கிக்க கிடைக்கும்னு. இது நான் பேக்கிங்
பேக்கிங் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இப்போல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இந்த ஆயில் செக்ஷன்லையும் இந்த பேக்கிங் ஸ்ப்ரே இருக்கும். இது வந்து கெனோலா ஆயிலோட பேக்கிங் ஸ்ப்ரே தான். இது தடவிட்டு நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள், எத்தனை சூடோடு எடுத்தால் கூடயும் ஒட்டாமே வரையும் செய்யும். அடுத்த தடவை இட்லி போடும்போது நம்மளுக்கு அந்த மாவெல்லாம் நிறைய இருக்காது. திரும்பவும் லைட்டாக தொடச்சிட்டு இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணி இட்லி ஊற்ற வேண்டியது தான். சிக்கன் கறி இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெள்ளை சட்னியும் செஞ்சுருந்தேன். பச்சை மிளகு, தேங்காய், சின்ன வெங்காயம் இது 3 சேர்த்து அரைச்சிட்டு கடுகு கறிவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்தது தான். பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஈஸியாக இது வந்து இட்லி சூடோடு எடுத்தால் கூட இலகி வரும். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் முந்தியெல்லாம் நெய்யெல்லாம் போட்டு தடவி இருக்கிறேன். அதற்காக இது ரொம்ப ஈஸி தான். சூப்பரான காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு மகளுக்கு தான் சர்வ் பண்ணினேன். அவ்வளோ நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் திரும்பவும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரெங்கோலி போடுறது, எனக்கு வந்து ஃபுல்லாகவே கிச்சன் க்ளீன் பண்ணுறது, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாமே திரும்பி எடுத்து மாட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் தான். வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்து இந்த கோலம் எல்லாமே மிதிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்ன வச்சுருந்தாலும் அது தட்டாமல் எவ்வளோ ஆத்திரம் வந்தாலும் ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் குறைக்கிறது மட்டும்தான் அவங்களும் செய்கிறது. எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்டர்பே பண்ணுறதில்ல. அவங்களுக்கும் பிடிக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்கார்றது. இந்த நடுவில் உள்ள விளக்கு வந்து தீபாவளிக்காக வாங்கினது தான். இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக தீபாவளி நாளைக்குள்ள வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தேல்ல, அதே மாதிரி தான் மொதல் நாளும் சமையல்லாம் முடித்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக ராத்திரி வந்து கொஞ்சம் பொட்டாசெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஓட்டியாச்சு. உங்கள் வீட்டிலலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். திரும்பவும் என்னோடய எல்லா வீடியோஸு ரெசிபீஸ் எல்லாமே பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.